அண்ணே இந்த ஆளுக்கு 2 பொண்ணுங்க, மூத்தது 2 கட்டான், 2வது படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காவது ஏதாவது பண்ணலாம், அல்லது இந்த ஆளுக்காவது ஏதாவது செய்யலாம். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம யாராருக்கா தெண்டெழுதுகிட்டு இருக்கு. அதை சொல்லி தப்பு இல்லையா, இந்த ஆள் சரியில்லை. ஏமா அந்த சோனகிரியா இருக்கார, அதனாலதான் அந்த அம்மா கண்ட மேனிக்கு பண்ணிட்டு இருக்குது. போது நிறுத்தியா. விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஆள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு அமைதியா இருக்க. அதுக்காக என் பொண்டாட்டிய பத்தி என்ன வேணா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்றோம். எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவில் 1008 இருக்கியா? அதுக்காக என்கிட்ட என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசினா வாய் பத்தி சும்மா இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? அவளை நான் பிரிஞ்சிருக்கையா இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவன் மேலேயும் பொண்ணு மேலேயும் பாசம் இல்லை நினைச்சுக்காத. அவங்க 2 பேர் மேலேயும் நான் உசுரையே வச்சிருக்கேன். அவ படிச்சவையா, பேங்க்ல மேனேஜர், உன்னை விட அதிகமா பணத்தை பார்த்தவ, அன்னக்காவடியில ஆரம்பிச்சு கோடீஸ்வரம் வரைக்கும் லோன் கொடுத்தவ. அவ ஒரு காரியம் செய்யறானா 100% கரெக்டா தான் இருக்கும். பண விஷயத்துல யாருக்கு கொடுத்தா என்ன கொடுத்தான்னு நானே விசாரிக்கிறதுல அதை பத்தி நீ யாரையா விசாரிக்கிறதுக்கு? சொல்ல வரத புரிஞ்சுங்க சார். உங்க சம்சாரத்தால எங்களுக்குள்ள பிரச்சனை, எங்க குடும்ப விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு டீட் போட்டுக்கலாமா? என்ன வேலை பேசுறியா? நான் காசுக்காக என்ன வேணா பண்ணுவியா? தட் இஸ் டிஃபரன்ஸ். ஆனா கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் சார். நிறுத்தியா, இதுதான் உனக்கு கடைசி வாணி. என் பொண்டாட்டி என்ன வேணா பண்ணுவாயா, அது அவ இஷ்டம். இனிமே அவ விஷயத்துல தலை இட்டீங்க நல்லா இருக்காது. ஏய், இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியாங்க? ஒண்ணு ஏன் கொட்டுறீங்க? ஆண்டி அடிச்சு விடா உன்ன. இந்த ஆளை வச்சு அந்த அம்மா வழி கொண்டு வரலான்னு பார்த்தா இவன் வேற மாதிரி இருக்கானடா. பொண்டாட்டி மேலேயும் பொண்ணு மேலேயும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கானே. இவன் எப்படி நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆவான்? தப்பான டீடைல் கொடுத்து என்ன முட்டாளாக்க பாக்குறியா? அண்ணே, அவன் அடிக்கிறானே. அந்த அம்மாவுக்கு இவன் மேல மதிப்புலாம் இல்ல, இவனுக்கு அந்த அம்மா மேல பாசம்லாம் இல்ல. 2 பேரும் எளிய முனைய மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. இங்க வந்து ஏன் நடிச்சு போறான்னு தெரியல. டேய், என் மாமியார் குடும்பத்தை அடக்க பெரிய ரூட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தேன். எல்லாம் அப்படி சொதப்பிச்சடா. போட்டாங். வாங்கம்மா, வாங்க. இந்தம்மா உட்காருங்க. உட்காருங்கம்மா. அம்மாடி வா, இங்க உட்கார்ந்துக்கோ. நான் ஆண்டியோட உட்காருங்கம்மா. உட்காருமா. யுகி வாங்க. அம்மா நீங்க உட்காருங்க. போடு, அவங்க உட்காரட்டும். உட்காருங்கம்மா. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. யுகி, நீ என் கூடவே இருக்கணும், விட்டுட்டு போயிடாத. இருக்கு மாயா. மலர், பாப்பா உள்ள கூட்டிட்டு போய் படிக்க வைமா. அம்மா நான் ஆண்டி கூடவே இருக்கேன். சரி, நீ போய் ஜூஸ் கொண்டு வா எல்லாருக்கும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ பரவாயில்ல, என்ன நிக்கிற, போ சீக்கிரம். ஆண்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. சரிம்மா, நீங்க இங்கே இருக்கணும். சரி சரி. சரிம்மா, மடியில படுத்துக்கோ. படுத்துக்கோ, சரியா படுத்துக்கோ. பீச்சில் விளையாடுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு. பாவம்மா. இன்னைக்குதான் என் பொண்ணு முகத்துல உண்மையான சந்தோஷத்தை பாக்குறேன். ஆனா என்ன, இவ்வளவு நாள் என்னதான் அவ பாடாப்படுத்துவா. பழகின பாவத்துக்கு இப்ப உங்களையும் சேர்ந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐயோ அதனால என்னங்க, கள்ளங்கபடம் இல்லாத மனசு. இப்படி உரிமையோட பழகிறது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. எடுத்துங்கம்மா. தம்பி எடுத்துக்கோங்க. அம்மா நீங்க. அம்மா அவங்களுக்குமா? ஐயோ இல்லம்மா, பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். மலர், அம்மாவை கூட்டிட்டு போய் உள்ள படிக்க. சரிம்மா. ஐயோ ஒரு இடத்துல இல்லம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும்.
ஏய் பவானி, பவானி மேடம், பவானி மேடம், சாரி ஃபினான்சியல் மேடம். வணக்கம். இங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தனா? நான் எதுக்கு வந்தத அப்புறம் சொல்ற. என்ன இது திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு? யாரு இவங்கெல்லாம்? எனக்கு வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்களா? அப்படின்னு என்னத்த வேணாங்க? பணமா? தெரியுது எனக்கு. இந்த அம்மா யாருன்னு தெரியுது எனக்கு. பச்சை முட்டோட மாமியார் தானே? தெரியும். எதுக்கு வந்திருக்காங்க அவங்களாம்? மறுபடியும் பணம் வாங்கிட்டு போவேன். ஆமா, நீ உங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாம? யார கேட்டு கொடுத்த? ஏய், என்ன லுக்கு விடுற? எப்படா இவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு பாக்குறியா? எப்படா தெரியும்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ அவங்களுக்கு பணம் கொடுத்தியா இல்லையா? அது என்னோட பணம், நான் சம்பாதிக்கிறேன். அதை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். நீங்க ஏன் கேக்குறீங்க? சம்பாதிச்சது வேணா முன்னாடிதான் இருக்கலாம்டி. ஆனா அதுக்கு உரிமை உள்ளவ என் பொண்ணு, என் பொண்ணு. உன்னோட சம்பாத்தியம், சொத்து, இந்த வீடு எல்லாத்துக்கும் சொந்தக்காரி என் மாயா. என் மாயா என் பொண்ணுக்கு சொந்தமானது. நீ ஊதாரி தினமா செலவு பண்றத நான் ஏத்துக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். நீங்க என்ன விடுறது? அது ஏன் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, வெளிய போங்க. நான் வெளியே போனோமா? ஏய், உனக்கு வேணா நான் புருஷனா இல்லாம இருக்கலாம். ஆனா பொண்ணு, உன் பொண்ணுக்கு நான் தாண்டி அப்பன். நான் வெளியே போனா சம்பந்தமே இல்லாத இந்த கூட்டம்லாம் உள்ள இருக்கணுமா? என்ன கிடையாது. ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாதா? யாரு பணம் கொடுத்தாலும் கூசாம கை நீட்டு வாங்கிடுவிய. நான் எவ்வளோ ஏமாத்து வேலை பண்றவளை பார்த்துருக்கேன். ஆனா இப்படி குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறவங்கள இப்போ தாண்டி பார்க்குறேன். என்னங்கடா அது நூதன திருட்டா இருக்கு. ஏங்க, நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைங்க. எங்க சூழ்நிலை தெரிஞ்சு அவங்களதான் கொடுத்தாங்க. ஐயோ, இந்த ஆள்கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னடி வெளியே போன்னு மிரட்டுற? என்ன கூட இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற தைரியமா உனக்கு? நான் மாயாவோட கார்டியன்டி. உன்னை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பார், நல்ல லைட்டு போடுற மாதிரி 6 அடி வளர்ந்துருக்கு. உழைச்சி சம்பாதிக்க தெரியாது உனக்கு? சார், அதை நாங்கள் கடனை தான் சார் வாங்கியிருக்கோம். அப்படிதான்டா பொம்பளைங்க கிட்ட கடனா தாண்டா வாங்குவீங்க. அப்புறம் பொம்பளை தானா அப்படின்னு ஏமாத்தி ஏப்ப விட்டுருவீங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்லை உனக்கு? இது பாருங்க, இதுக்கு மேல அவங்கள பத்தி பேசாதீங்க, நல்லா இருக்காது. மரியாதை கெட்டு போயிடும். நான் என்ன தப்பா பேசுனேன்? என்ன தப்பா பேசுனேன்? உண்மையை தானே சொன்னேன். யாரு நம்ம பொண்ணை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணவன். இவன் குடும்பத்தோட போய் உறவாடிட்டு இருக்கே, உனக்கு புத்தி கட்டி போச்சாடி? நியாயமா பார்த்தா இந்த பயிரை தூக்கி உள்ள வச்சு 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்து முட்டிக்கு முட்டி பேசிருக்கான். அதை விட்டுட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற, 10வது பணம் வேற கொடுத்துருக்கான். ஏய், என் பொண்ணு ஒரு அப்பாவி.
அவ பாரு எதுவுமே தெரியாம தூங்குற பாரு. நீ பண்றது எதுவுமே தெரியலடி அவளுக்கு. அதுக்காக அவளுக்கு சேர வேண்டிய அவ அனுபவிக்க வேண்டிய சொத்தல்ல நீ இப்படி யாருக்கும் தாழ பார்க்கறது என்னால ஏத்துக்க முடியாது. போதும் உங்க அக்கறை. நீங்க எவ்வளவு பெரிய நியாயஸ்தானே எனக்கு தெரியும். பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. இல்லனா மாமியார் வீட்டுக்கு தான் போவீங்க. என்னடி நான் உன மாமியார் வீடு போலீஸை வச்சு மிரட்டுற? என் லைஃப்ல நான் எவ்வளவு போலீஸை பார்த்துருப்பேன். ஏய் சும்மா போலீஸை வச்சு பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் நம்மகிட்ட வச்சு பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னதை செய்யறேன். சைடு டீ சைடு. என்ன 1 2 என்னடி இவங்க முன்னாடிலாம் கத்துறது அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு சொல்றேன். நான் வெளியே போறேன். அதை விட்டு போன வெளியே போங்க. ஏய் இவனுக்காக என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? அனுபவிப்படி. பரவாயில்ல வெளியே போங்க. நிச்சயமா அனுபவிப்ப. ஏண்டா எல்லாரும் கூட்டமா சேர்ந்துட்டு என் பொண்ணு சொத்தை கொள்ளையடிக்கலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். ஏறி உங்களெல்லாம் பிச்சிடுறேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஆளு பேசினதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடுங்கம்மா. இல்லம்மா, உங்களை நான் அப்படியே போக சொல்லிருக்கலாம் போல இருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வேண்டான்னு சொன்னப்போ நான் தான் வற்புறுத்தி அந்த பணத்தை கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்காம அந்த மனுஷன் எப்படி எல்லாமோ பேசிட்டாரு. ரொம்ப சங்கடமா இருக்குங்க. விடுங்க மேடம், பரவாயில்ல. எங்களுக்கு என்ன சங்கடமா இருக்குன்னா திரும்ப அவர் இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாரோன்னு தான். இது எப்பவுமே நடக்கிறதாம்பா. அந்த ஆளுக்கு தேவை பணம் மட்டும்தான். எப்ப பாரு பணம் கேட்டு வந்து என்ன தொந்தரவு படுத்துறதும் அவமானப்படுத்துறதையும் தொழிலா வச்சிருக்காரு. அதனால நான் பண்ணதுல தப்பே இல்ல. யோகி கிளம்பலாமா? சரிம்மா. அம்மா அப்ப நாங்க கிளம்புறோம். மாயா எழுந்திருச்சா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு வந்து பாக்குறோம். வரேன் மேடம். பிரச்சனை எல்லாம் சமாளிக்கதான் கடவுள் நம்மள படைச்சிருக்காரு. எந்த வீட்டுல தான் இல்ல இந்த மாதிரி சண்டை எல்லாம். பட்டுமா? உனக்கு அடிக்கவே தெரியல. செம்ம ஷாட். எனக்கு டயர்டா இருக்கு. சரி அப்புறமா அவளை இல்லமா வாங்க. என்ன மாயா, கேம் முடிஞ்சதா? முடிஞ்சது சார். இனிமே ரெகுலரா நீங்களே கோச் கொடுக்கலாமே. ஐயோ சார், நான் ட்ரெயினர் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான். சோ வாட், நீங்க தான் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறீங்களே. சார் நான் வரத பத்தி எதுவும் தப்பா நினைச்சிட்டீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட அப்ரோச் கரெக்டா இருக்கு. நீங்களே தொடர்ந்து பண்ணலாம். சார் என்னால சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தான் கொடுக்க முடியும். மத்தபடி ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண ப்ரொஃபஷனல் கோச் உங்களால தான் சார் முடியும். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமா நான் வரேன். இவங்க கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சார். கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க சார். நிச்சயமா நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இந்தாங்க. தேங்க்யூ. பாய். பாய்.
என்ன மேடம், ஏன் டல்லா இருக்கீங்க? எல்லாம் இவங்க அப்பாவை பத்தி தான். அவரு வீட்டுக்கு வந்து மோசமா நடந்துகிட்டது இன்னும் உறுத்தலாவே இருக்குப்பா. இன்னும் எதுக்கு அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரும் நிதானம் இழந்து பேசினாரு, அது அப்பவே மறந்துடணும் மேடம். ஏன் எங்க ஃபேமிலியும் ஒருத்தர் இல்லையா? அதான் நீங்க பாத்திருக்கீங்களே, எங்க மாமா. இவரை விட அவர் ரொம்ப மோசம். இப்படி வீட்டுக்கு ஒருத்தர் வில்லங்கமா தான் இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மேடம். யோகி, நேத்து ராத்திரி நீ ஆண்டி பிரியங்கா பாருலாம் வீட்ல தானே இருந்தீங்க. நான் தூங்கி எழுந்து பார்த்தேன், அவங்களாம் காணோம். எங்க போனீங்க? ஓ அதுவா, நைட்டே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஏன் போனீங்க? என்னடா இது, நம்ம வீட்ல நாம இருப்போம், அதே மாதிரி அவங்க வீட்ல அவங்க இருப்பாங்க. எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்ல. யோகி, நீ அங்க போவாத, நம்ம ஒண்ணா இருக்கலாம். ஆட்டோல ஒண்ணா ஸ்கூல் போலாம், ஒண்ணா விளையாடலாம். இங்க பாரு அம்மு, அப்படி எல்லாம் இருக்க முடியாது. நீ உன் அம்மா கூட இருக்கும்போது யுகி அவங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டாரா? இருக்கட்டும், எல்லாரும் நம்ம வீட்ல வந்து இருக்கட்டும். இவளுக்கு புரிய வைக்க முடியாது, நீ கிளம்புப்பா. ஓகே மேடம். யோகி, அப்ப நீ என் கூட இருக்க மாட்டியா? ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல. ஒன்னு தெரியுமா, நேத்து ராத்திரி நான் எழுந்தேனா, உங்களெல்லாம் யாரையும் காணோம். அம்மா பாப்பா அழுத சொல்ல, அம்மா பாப்பா அழுத. சரி சரி, இது பாரு, அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. நம்ம வீட்டுக்கு போலாம், வா வா போலாம், வாமா. நீ போய்க்கோ போ. நீ என் கூடவே இரு. நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. வா வா விடு. மாயா, உங்களுக்கு உங்க கிளாஸ் மிஸ் பிடிக்குமா? அவங்க என்ன உங்க கூடவே இருக்காங்களா? உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல? உஷா அக்கா, மலர் அக்கா எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல? ஆமா, அதே மாதிரிதான் நானும் உங்களோட விளையாடுறேன், பேசுறேன். அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு போகணும், வேலைக்கெல்லாம் போகணும் இல்லையா? அதனாலதான் நான் கிளம்புறேங்கிறேன். அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? வேணும்னா நம்ம நாளைக்கு விளையாடலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்ஸ். அம்மாவோட சமத்த கிளாஸ்க்கு போகணும், சரியா? வரேன் மேடம். பாய் மாயா. பாய் 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 பாய். பாய். என்னையே நீ சந்தேகப்படுறியா? நான் போலீஸ்காரன்டா, அந்த பொண்ணுக்கு நான் சித்தப்பாடா. நீ இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு மாட்டினடா நீ. நாமளே பிடிச்சி உதைக்கலாமா இல்ல யுகி அண்ணனுக்கு சொல்லலாமா? ஹலோ யுகி அண்ணன், நான் மூர்த்தி பேசுறேன்னு. சொல்றா. போலீஸ் மாதிரி வந்து வண்டி ஒருத்தன் ஆட்டையை போட்டான்லண்ணே, அவனை நான் பார்த்தேன்னு.